கங்கா அண்ணா அண்ணா நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்பாவை அட்மிட் பண்ணிட்டேன். 5 மணிக்கு ஆபரேஷன். 2 லட்சம் மொத்தமாக கட்டிட்டேன். 1 ரூபாய் கூட குறையில தெரியுமா? என்ன சொல்ற? நீ பணத்துக்காக வெளியே போயிருந்தல, அப்போ உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் தான் அட்டன் பண்ணேன். ஹெல்த் மினிஸ்டர் லைனில் இருந்தார். அண்ணா எங்கம்மா எங்கே காணுமேனாரு. அப்பா ஆப்ரேஷன் பணத்துக்காக அலையிறாருன்னு நான் சொன்னேன்னா எவ்வளவுன்னு கேட்டார். 2 லட்சம்னு சொன்னேன். பணம் தரேன், மொத்த பணமும் நானே தரேன். 1 ரூபாய் கூட குறையாம தரேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் தரமாட்டேன், கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தால் தரேன்னாரு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தால் தரேன்னு சொன்னாருடா. போல அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் வேணும்ல. நான் போயிட்டேன்னா போயிட்டேன். என்ன பண்ணிச்சுடா, என்ன பண்ணிச்சுட. வேண்டாம் வேண்டாண்ணா, வேண்டாம், என்ன தொடாத. நான் கெட்டு போயிட்டேன். வேண்டாம் வேண்டாம், என்ன தொடாத. நான் செத்து போயிடுறேன். வேண்டாண்ணா, நான் கெட்டு போயிட்டேன். என் தங்கச்சி என்னாச்சு? கீழே விழுந்துட்டாச்சு. போலீஸ் சொல்லிட்டீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? ஐம் சாரி. டெட் பாடி இங்கே இருக்கக்கூடாது, சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க. டேய் கணேஷ், அப்பா இங்கே இருக்காரு. ஆப்ரேஷன் டைம் ஆச்சு. கங்கா
கணேஷ். அப்பா கங்கா எங்கடா? இருக்கா? கூப்பிடு, அவளை பார்க்கணும். உங்களுக்காக வேண்டிக்க கடவுள்கிட்ட போயிருக்கா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நம்பிக்கை இல்லைடா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லைடா, நீ ஆம்பளை, எப்படி பழச்சிக்குவ? அப்பா இல்லை பொண்ணு, நீ தான் அவளை காப்பாற்றணும். காப்பாத்துறேன். ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் அவளுக்கு துணையா இருக்கியா கணேஷ்? இருப்பேன்ப்பா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இதெல்லாம் எதுக்குப்பா? பண்ணுடா அப்பா. சத்தியம் பண்ணு கணேஷ். உலகத்தோட பார்வையில் எங்கள் அப்பாவையும் என் தங்கச்சியும் நான் கொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் தான் கொலை பண்ணேன். இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ராமலிங்கத்தை கொலை பண்ணுறதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காது. அந்த ராமலிங்கத்தை கொன்னா இன்னொருத்தன் வருவான். ஆனால் என்ன மாதிரி எத்தனையோ ஏழைங்க இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். என் ஆயுதத்தை மாற்றிக்கிட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராமல் நான் நினச்சதை சாதிக்கணும்னா நான் ஜெயிலில் தான் இருக்கணும். ஒரு குற்றமும் செய்யாமல் நான் ஜெயிலுக்கு போகணுன்னு தான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத கதையை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ உண்மையிலேயே புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.